அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதரைஎஸ் அகாடமியிலேருந்து. இன்னைக்கு நம்ம லட்சியம் தேர்வோட ஏழு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் நல்லா எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு தமிழுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். வாங்க கொஸ்டினில் போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பந்து உருண்டது என்பது தன்வினை. பந்து உருண்டது என்பது தன்வினை. இதுக்கான டெஃபினிஷன் கூற்று 4ல் இருக்கும் பாருங்க. எழுவாய் ஒரு வினையை தானே செய்தால் அது தன்வினை, பிறரை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாய் வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை, எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பந்து உருண்டது என்பது தன்வினை. பந்து உருண்டது, பந்து அதுக்கான வினையை அதுவே செஞ்சிருக்கு. அப்போ அதுக்கான டெஃபினிஷன் கூற்று 4ல் இருக்குது. அப்போ தன்வினை கரெக்டு. ஃபர்ஸ்ட் கூற்று 1 ரைட்டு. 2 பந்தை உருட்ட வைத்தான். வேற யாரோ பந்தை உருட்ட வச்சிருக்காங்க. அப்ப எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் பிறவினை. ஸோ கூற்று 2ம் சரி, கூற்று 3ம் சரி, 4ம் சரி. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எந்த ஆகுபெயரின் கீழ் வரும்? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எந்த ஆகுபெயரின் கீழ் வரும் அப்படின்னா கருத்தா வகுப்பெயர். இது ஏன் கருத்தா வகுப்பெயர்னா, நம்ம அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறோம் அப்படின்னா அதோட பொருள் நமக்கு புரியப்படுது. ஆனா அறிஞர் அண்ணாவை படிப்போமா, அவரோட கருத்தை தான் படிப்போம். அதனால ஆகுபெயர் என்னன்னா, உன்னோட இயற்பெயர் தொன்று தொட்டு அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வர்றதான் ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணாவே படித்திருக்கிற இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவரோட கருத்தை தான் படிச்சிருப்போம். அவரோட கருத்தை தான் படிச்சிருப்போம். ஸோ அதோட இயற்பெயர் அதோட தொன்று தொட்டு வேறொரு பெயருக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர். அந்த வேறொரு பெயர் தான் அண்ணா. ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, கருத்தாவாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திராவிட மொழிகளின் உயிர் நீட்சி ஒளியின் தன்மையதாகும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிகள். இது ஆப்ஷன் வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இது கட்டளையா இருக்கா? இல்ல. இது வினாவா இருக்கா? இல்ல. வியப்பா இருக்கா? இல்ல. செய்தி வாக்கியம், ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. தரளம் அப்படின்னா இது புக்குல இருக்குது, புது புக்குல இருக்குது. தரளம் அப்படின்னா முத்து. பனிலம் அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். மதுனா தேனு. மாடுனா பக்கம். அப்ப 2 3 4 1 அதுதான் ஆன்சர். 2 3 4 1 ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கைவந்த கலை என்ற மரபு தொடரின் பொருள் காண்க. கைவந்த கலை என்ற மரபு தொடரின் பொருள் காண்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிறப்பாக செய்தல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறப்பாக செய்தல். இது எளிதாக செய்தல் வராது, நன்கு அறிந்த விஷயம் வாய்ப்பில்லை, போட்டி போடுதலும் வாய்ப்பில்லை. சிறப்பாக செய்யறது, எனக்கு கைவந்த கலை அப்படிம்பாங்கல்ல, அதுதான் சிறப்பாக செய்தல். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பலவின்பால் வினைமுற்று விகுதி எது? கீழ்கண்டவற்றுள் பலவின்பால் வினைமுற்று விகுதி எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆ மட்டும் ஆவனா. எப்படின்னா அவைகள் மேய்ந்தன, மேய்ந்தன அப்படின்னு வருதுல அந்த. இதே மாதிரி அவைகள் அவைகள் மேயா, மேயா அப்படி மேயா வருதுல, எங்க ஆ வருதுல, அதுதான் பலவின்பால் வினைமுற்று மிகுதி. இது கீழ்கண்டவற்றில் பலவின்பால் வினைமுற்று விகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஆல முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அதான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கூற்று 1. திருக்குறளில் கோடி என்ற சொல் 8 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 8 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இது தவறு. கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கும். கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கும். 8 என்ற சொல் கோடி, திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கும். ஓகே, கரெக்டு தான். திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜிபி போப். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல், அதுவும் கரெக்ட் தான். திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1816 சொல்றாங்க, அது தவறு. 1812. 1812 யாருன்னா மலையத்தோசன் மகன் ஞானப்பிரகாசம் முதல்ல அச்சிட்டு இருப்பார். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா
மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கோம். தவறானது பாத்தீங்கன்னா 1ம் 4ம் தவறு. ஆப்ஷன் டி 1 4ம் தவறு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் வினையெச்ச விகுதிகள் எவை? ஊ ஈ தான் வந்துட்டு வினையெச்ச விகுதிகள். வந்து, சென்று, இது வந்து பெயரெச்ச விகுதிகள்ல வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? சொல்லும் பொருளும் கேட்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை பகடு அப்படின்றது வந்துட்டு எருமை கடாதான். மேதி அப்படின்றது வந்துட்டு எருமை, கரெக்ட். வேரி அப்படின்றது சங்கா. வேரி அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தேன். வேரி என்பதற்கு தேன் என்று பொருள். மாடு பக்கம், கரெக்ட். அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல சரியான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 மற்றும் 4. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சொல்லும் பொருளில் சரியான இணையை காண்க. சொல்லும் பொருள்ல சரியான இணை முத்தம் அப்படின்றது வந்து முத்துன்னு தான் வரும். அல்லல் அப்படின்றது வந்து சேரு கிடையாது, சாரி சோறு கிடையாது, சேருன்னு வரும். அல்லல் அப்படின்றது வந்துட்டு சோறு இல்ல, சேரு. கொடியனார் மகளிர், இதுவும் கரெக்ட். தெங்குனா, தெங்குனா என்னது? தெங்குனா வந்துட்டு தேங்காய், தென்னை கிடையாது. தெங்குனா தென்னை கிடையாது, தேங்காய்னு வரும். அப்ப இதுல வந்துட்டு சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கோம். 1 3 சரியான இணை. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. எந்த ஆண்டு ராபர்ட் பிரஸ்புட் இந்தியாவின் முதல் கல்லாயத்தை கண்டுபிடித்தார்? எங்கன்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த ஆண்டு? ஆப்ஷன் டி 1863. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். உருபன் அப்படின்றது வந்து இது வந்து கலை சொற்கள் தான், ஈஸியா போட்டுடலாம். உருபன் அப்படின்றது மோர் பொண்ணா. ஒலியன் அப்படின்றது பொனமி. ஒப்பிலக்கணம் கம்பேர் பண்றது அதுலயே இருக்குது. ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர். பேரகராதி லெக்சிகன். 1 2 3 4. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை காண்க. சாலியன் சோயல். சாலியன் சோயல்னா கலர் நிலம். நெக்ஸ்ட் क्वेश्चन. தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர்? தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற எல்லா மொழிகளுக்குமே வந்துட்டு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஆப்ஷன் சி பிரான்சிஸ் எல்லிஸ், அவர் தான் வந்துட்டு பேர் வச்சிருப்பாரு. அடுத்த क्वेश्चन. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த எந்த நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் ஏற்படும். கிமுவா கிபியான்னு ஒரு குழப்பம் ஏற்படும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிமு 1ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் क्वेश्चन. இது புக்ல இருக்குது. தமிழில் எத்தனை துணைவினைகள் உள்ளன கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி 40 துணைவினைகள் வந்துட்டு உள்ளன. எக்ஸாம்ல வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழ்கண்டவற்றில் எது தமிழ் வழியின் நூல் அல்ல? வீராயி தமிழ் வழியின் நூல் தான். தமிழர் சமுதாயம் தமிழ் வழியின் நூல் தான். மாதவி காவியம் தமிழ் வழியின் நூல் தான். தமிழ் இயக்கம் தான் வந்துட்டு தமிழ் வழியோட நூல் இல்லை. அப்ப தமிழ் இயக்கம் யாரோட நூல் அப்படின்னா பாரதிதாசனோட நூல் தான் வந்துட்டு தமிழ் இயக்கம். இதுல வந்துட்டு நூல் அல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. இதழ், இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. இதழ் அப்படின்றதுக்கு வந்துட்டு நாளிதழ், உதடு, வேற எந்த ஆப்ஷனுமே பொருந்தாது. இதை வந்துட்டு ஈஸியா போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழ்கண்டவற்றுள் எதில் வல்லினம் மிகாது? கீழ்கண்டவற்றுள் எதில் வல்லினம் மிகாது? நாடு கண்டான், நாடு கண்டான், இது வந்து வேற்றுமை தொகை. இதுல வல்லினம் மிகுந்திருக்கா? மிகல. அப்ப இதுல தான் வந்துட்டு வல்லினம் மிகாது. அப்ப உண்மை தொகையில வல்லினம் மிகுமா? மிகும். சாரி, ஊமை தொகையில வல்லினம் மிகுமான்னு கேட்கிறாங்க. ஊமை தொகையில வந்துட்டு வல்லினம் மிகும். மலர் பாதம்.
மலர் போன்ற பாதம் வல்லினம் மிகுந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுமான்னு கேட்கிறாங்க. வல்லினம் மிகும். கூவா குயில். கூவா குயில் வந்துட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தான். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வந்துட்டு வல்லினம் மிகுந்திருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகுமா? மிகும். பூ பூத்தது. பூ பூத்தது. இங்கேயும் வந்துட்டு வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. ஆனா இரண்டாம் வேற்றுமை தொகையின் இரண்டாம் வேற்றுமை தொகை விரியில வந்து வல்லினம் மிகும். எப்படின்னா நாடு கண்டான் இருக்குல்ல, நாட்டை கண்டான். நாட்டை கண்டான் இதுல வல்லினம் மிகுந்திருக்கு பாத்தீங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும். விரினா என்ன? விரினா என்னன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்துட்டு ஓம் உறுப்பு மறைஞ்சிருக்குல்ல, அது ஓம் உறுப்பு மறைஞ்சிருக்குல்ல, அது விரிஞ்சு வர்றதுதான் வந்துட்டு விரின்னு சொல்றாங்க. அப்படி விரிஞ்சு வரும்போது வந்துட்டு அங்க வல்லினம் மிகும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். வரை இவ்வேர்ச்சொல்லை வினையாளன் பெயர் ஆக்குதல். வரைந்தவன். வரைந்தவன் இதுதான் வந்துட்டு வினையாளனின் பெயர். இது மோஸ்ட்லி ஈஸியா எல்லாரும் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். காற்று பலகை. இது என்ன கேட்டீங்கன்னா பெயர் இயற்சொல். பெயர் இயற்சொல். எயிறு நல்குறவு. எயிர்னா என்னது? பல்லு. பல்ல தான் வந்துட்டு முன்னாடி வந்து எயிர்னு சொல்றோம். அது திரிஞ்சு வந்திருக்கு, அதனால இது வந்து பெயர் திரிசொல். கமலம் புஷ்பம் இதெல்லாம் வந்துட்டு திசை சொற்கள். இது வடமொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, திசை சொற்கள். கமலம் புஷ்பம் வந்துட்டு திசை சொற்கள் வரும். கேணி பெற்றம் வந்துட்டு கமலம் புஷ்பம் வந்துட்டு வட சொற்கள்ல வரும். கேணி புஷ்பம் தான் வந்து திசை சொற்கள்ல வரும். பெற்றம்னா பசுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு பெற்றம் சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல பசுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திசைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பேர் வச்சு அழைச்சிப்பாங்க ஒரே பொருளை. ஸோ கேணி பெற்றம் வந்து திசை சொற்கள்ல வரும். கமலம் புஷ்பம் எல்லாமே வந்துட்டு வட சொற்கள்ல வந்துட்டு வரும். இதுக்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா 3, 1, 2, 4. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஐம்பெருங்குழு என் பேராயிரம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். இது ஈஸியா போட்டுடலாம். இது வந்து தொகை சொற்கள், ஏன்னா 5, 8ன்னு வந்திருக்கு, தொகை சொற்கள்ல தான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வள்ளுவர் குறிப்பிட்டவற்றுள் தவறானது எது? தவறானது கேட்டிருக்காங்க. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வரை பொறுத்தல் தலை சிறந்ததுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் வந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றுன்னு சொல்லியிருக்காரு. அது கரெக்டு. செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய அறிவினால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவினால் இல்ல, பொறுமையினால் வெல்ல வேண்டும் சொல்லியிருக்காரு. பொறுமையினால் வெல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு வந்துட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மரபு பிழை அல்லாத தொடர் எது? கீழ்கண்டவற்றில் மரபு பிழையே வராத தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார்னு சொல்லியிருக்காங்க. நார் உரித்தார்னு வரணும். நார் உரித்தார். நேற்று தென்றல் காத்து அடித்ததுன்னு சொல்றாங்க, வீசியதுன்னு சொல்லணும். அப்படி வந்திருந்தா கரெக்ட். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். மரபு பிழை அல்லாத தொடர் இதுதான். ஆப்ஷன் சி கரெக்ட். அணில் பழம் சாப்பிட்டதுன்னு வருமா? அணில் பழம் கொறித்ததுன்னு வரும். கொறித்தது. அணில் பழம் கொறித்ததுன்னு வரும். அப்ப மரபுப்பிழை அல்லாத தொடர் வந்துட்டு ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என கூறியது யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன். மோஸ்ட்லி எல்லாரும் போட்டிருப்பீங்க கரெக்டா, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின். உலக பண்பாட்டிற்கு தமிழெழுத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? உலக பண்பாட்டிற்கு தமிழெழுத்தின்
பங்களிப்பாக அமைந்த நூல் எது? திருக்குறள். ஆப்ஷன் பி திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. விசனம். விசனம்னா என்னது? பொருள் என்ன? விசனம்னா கவலை. இங்க என்ன கேட்டிருக்கோம்? எதிர்ச்சொல் கேட்டிருக்கோம். கொஸ்டினை வந்துட்டு முழுமையா வாசிச்சு அதுக்கு ஆன்சர் போடணும். முழுமையா வாசிக்காம அவசர கொடுக்க ஆன்சர் போடும்போது வந்துட்டு நம்ம விசனம் கேட்டோன்னா கவலைன்னு போட்டுருவோம். அப்படி போடாம ஃபுல்லா வாசிச்சுட்டு எதிர்ச்சொல் கேட்டிருக்கானா பொருள் கேட்டிருக்கானான்னு பார்த்து ஆன்சர் போடணும். இப்ப விசனம் என்ன சொல்லின் பொருளுக்கான எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டேன்னா கவலைக்கு ஆப்போசிட் என்னன்னா மகிழ்ச்சி. அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மரவேர் என்பது எந்த புணர்ச்சியில வரும்? மரவேர் என்பது எந்த புணர்ச்சி வரும்? இயல்பா, திரிதலா, தோன்றுமா, கெடுமான்னு கேட்கிறான். இப்போ மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர் இதைத்தான் வந்து மரவேர்னு வருது. அப்ப இந்த இம்மு கெட்டு போயிருக்கா? ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சனி நீராடு என்பது யாரின் கூற்று? சனி நீராடு என்பது யாரின் கூற்று? யாருன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூனை ஒளிமரபு. பூனை என்ன செய்யும்? பூனை வந்து சீரும். புறா என்ன செய்யும்? புறா குணுகும். குரங்கு குரங்கு அலம்பும். வண்டு முரளும். வண்டு முரளும். 3 1 4 2. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? கேட்ட கேள்வியே தப்பு. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? வினாவலு. நீ கேட்ட கேள்வியே தவறு. பெட்டக்கோழி தான் முட்டையிடும், சேவல் முட்டையிடுமா? அதனால இது வினாவலுவின் கீழ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் தருக. பிலாசபி. பிலாசபினா உங்களுக்கு வந்துட்டு கொள்கையா தத்துவமான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி தத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பெயருக்கேற்ற வினை மரபில் சரியான இணையினை காண்க. பெயருக்கேற்ற வினை மரபில் சரியான இணையை பார்க்கணும். தயிர் என்ன செய்வாங்க? கடை தான் செய்வாங்க. கரெக்டு தான். ஆனா தீ என்ன பண்ணுவாங்க? தீ மூட்டணும். தீ எரிக்கக்கூடாது, தீ மூட்டணும். திரிய என்ன சொல்லுவாங்க? திரிய ஏத்தணுமா? திரிய கொளுத்தணும். திரிய கொளுத்தணும். அப்ப எதை ஏற்றணும்? விளக்கை ஏற்றணும். விளக்க தான் ஏற்றணும். நெல் தூற்று கரெக்ட். இதுல வந்து சரியான இணை கேட்டிருக்காங்க. 1 4 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் காரியவாகு எது? காரியவாகு பெயர் எது? பைங்குல் வளர்ந்தது, இதுதான் காரியவாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான், இது வந்து கருவியாகு பெயர். மலிக்கொழுந்து நட்டான், சினையாகு பெயர்ல வரும். மஞ்சள் பூசினான், பண்பாகு பெயர்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. இறைச்சி. மோஸ்ட்லி எல்லாரும் போட்டிருப்பீங்க இறைச்சி. ஆப்ஷன் ஏ இறைச்சி. பின்வரும் ஒரு சொல் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க. பின்வரும் ஒரு சொல் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க. குமரன் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா மகன். மகன் தான் தமிழ் சொல். உத்தரவு அப்படின்றதுக்கு இசைவு. கிராமம்னா என்னது? மோஸ்ட்லி நிறைய பேர் தப்பு பண்ணிக்கலாம். கிராமம் அப்படின்றது வந்து சிற்றூர். சிற்றூர் தான் கிராமம். அப்ப பிறமொழி கலவாத தமிழ் சொல் இதுல எதுனா ஆப்ஷன் பி அயலார். அப்ப அயலாருக்கான பிறமொழி சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்நியர்.
அந்நியர். அந்நியருக்கான பிறமொழி சொல், அந்நியர் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா அயலார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சிறுபஞ்ச மூலம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவை எவை? இந்நூல் 11 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. தவறானது கேட்டிருக்காங்க. 11 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று. அப்படியா? 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மேல்ல கீழ்கணக்கு நூல்கள். 5 சிறிய இலை என்பது இந்நூலின் பொருள். 5 சிறிய இலை. இது சிறிய வேர், இலை கிடையாது, வேர்னு வரும். வேர். இந்நூலில் உள்ள 4 கருத்துக்களும் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துகிறது. 4 கருத்தா? அதே சிறு பஞ்சம் மூலம் அந்த பேரை பார்க்கும்போது 5ன்னு தெரியுது, 4ன்னு போட்டிருக்கான். அப்ப அது தவறு. இந்நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் மற்றும் இயற்கை வர்ணனைகள் நிறைந்தது. இல்ல. நன்மை செய்வன, தீமை செய்வன, நகைப்புக்கு உரியன போன்றவற்றை சொல்றதான் சிறுபஞ்ச மூலம். ஸோ அப்ப இந்த சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகள் நிறைந்தது எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா மணிமேகலை சொல்லும். இதை சொல்றது எந்த நூல்னா மணிமேகலை. இப்ப இதுல தவறானது கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே தவறு தான், அனைத்தும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. இடைச்சொற்களின் வகை அறிதல். இடைச்சொற்களின் வகை அறிதல். இதுல ஊம் உறுப்பு போல அந்த மாதிரி அப்படின்னு சொல்றது எல்லாமே ஊம் உறுப்புல தான் வரும். இது கரெக்டு. தொழிற்பெயர் அல்லில் தொழிற்பெயர்ல வரும். வினா உறுப்புகள் அவனோ அவளோ, இது வினா உறுப்புகள்ல தான் வருது. இதுவும் சரிதான். சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி இது புக்ல இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். புடைப்பு சிற்பம் என்பதன் ஆங்கில சொல் தருக. புடைப்பு சிற்பம் என்பதன் ஆங்கில சொல் என்னன்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம். அப்ப இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது? அப்படின்னா பொறிப்பு. பொறிப்பு. அப்ப கல்ச்சுரல் சிம்பல்னா பண்பாட்டு குறியீடு. பண்பாட்டு குறியீடு. எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டியல். இது ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். சக்தி வைத்தியம். இவர் எந்த நூலுக்கு சக்தி வைத்தியம் என்ற நூலுக்கு யார் சாகித்ய ஜானகிராமன் இவர் தான் வாங்கியிருப்பாரு. சூடியப்பூ சூடர்க்க யாருன்னா நாஞ்சில் நாடன். முதலில் இரவு வரும் ஆதவன். சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை. அப்ப ஆன்சர் என்னன்னா 4, 1, 3, 2. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது என்னன்னா இடைச்சொற்கள். இது ஈஸியா போட்டிருப்பீங்க. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது. அவனும் இவனும் வந்தான். அந்த உம்னு சொல்றோம்ல, அதுதான் இடைச்சொற்கள். ஸோ அவன் இவன் வந்தான் அப்படின்னா அது பொருள் படாது. அப்போ மொழி பயன்பாட்டை எது முழுமையாக்குது? இடைச்சொல் தான் முழுமையாக்குது. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். உரிச்சொற்களின் பின் வல்லின மிகுமா? உரிச்சொற்கள் எல்லா சொற்களின் பின் வல்லின மிகாது. எதுலெல்லாம் வல்லின மிகும் அப்படின்னா இதோ சால, தவ, தட, குல ஆகியவற்றில் மட்டும் வல்லினம் மிகும். ஆப்ஷன் டி கரெக்ட். இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. எவ்வகை தொடர் அப்படின்னா இது தொடர்நிலை தொடர். ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். தொடர்நிலை தொடர்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செய்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. இது முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். ஸோ தன்வினை
வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தன்வினைக்கு வராது, பிறவினைக்கு வரும். பிறவினை தான் வந்துட்டு வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படும். மகிழன் மெல்ல வந்தான் என்பது பெயரடை. இதுல ஏதாச்சும் பெயர் வந்திருக்கா? மகிழன் அது எழுவாய், அது பெயர் தான், ஆனா எழுவாய். மெல்ல வந்தான் வினையை பாருங்க, இது ரெண்டுமே வினை. அப்ப இது வந்து வினை அடையில வரும், பெயர் அடையில வராது. இதுல என்ன கேட்டிருக்காங்க? மேற்கொண்ட சொல் தவறானது எது கேட்டிருக்காங்க? 3 மற்றும் 4, ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக்க சொல்லும் போதும். அறம்பெயர், அறம்பெயர்னா தேவ மகளிர். பன்னவர் தேவர். அடவினா காடு. மடப்பிடினா பாஞ்சாலி. 1 2 3 4 சரி, ஆப்ஷன் பி சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் தருக ஃப்ரீ வெர்ஸ். கலைச்சொல் தருக ஃப்ரீ வெர்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர்னா கட்டிலா கவிதை. ஆப்ஷன் சி கட்டிலா கவிதை தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மயங்கொலிப்பிழை நீங்கிய தொடரை காண்க. மயங்கொலிப்பிழை நீங்கிய தொடர், இதுல ஹெட்டிங்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. இது நீங்காத தொடர்னு வரணும். நீங்காத தொடர். தேனுக்கு இந்த நீ தான் வரும், மொழிக்கு இந்த லீ தான் வரும், உணர்வுக்கு 3 சுழி தான் வரும், ஒளிர் இந்த இரு தான் வரும். தண்ணி கண்ட நாரை தவளை கொண்டு போகும். இதுக்கு வந்து தவளை அப்படின்றது இந்த லை வராது, பொதுலகர வரும், இந்த லை வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. குளத்தை, குளத்துக்கு இந்த லா தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் வந்ததாக எராஸ் பாரதியார் வரிசைப்படுத்தி கூறுவது எது? இந்த 3 இதுல வந்து எராஸ் பாரதியார் எப்படி வரிசைப்படுத்துறாரு? தமிழ் என்ற சொல்றது வந்து திராவிடம் எப்படி வந்துச்சு அப்படின்றத எப்படி வரிசைப்படுத்துறாரு? எந்த வரிசை கரெக்ட்னு கேட்கிறோம். எந்த வரிசைனா ஆப்ஷன் சி தான். தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. இதுதான் வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாழ்வி மார்பில் விழும் என பெரியாரை பற்றி பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், படி என்ற வேர் சொல்லின் பெயரச்சத்தை காண்க. இது ஈஸியா போட்டுடலாம். படி என்ற வேர் சொல்லின் பெயரச்சம். பெயரச்சனா ஆ ஈல முடியணும். படித்த. அப்ப படித்து வந்து ஊன் வந்தா அது வந்து வினையச்சத்துல வரும். இது வந்து தொழிற்பெயர்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியான இணையை காண்க. சொல்லும் பொருளும். கலாம் சரியான இணை தான் கேட்கிறாங்க. கலாம் அப்படின்னா போர்னு அர்த்தம். தோம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். அப்படியே மாத்தி இருக்கிறோம். புலம் அப்படின்னா தானிய குவியலா. இதுல நிறைய பேர் குழம்பிருக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த கோட்டி மன்றம் கரெக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடிச்சிருப்பீங்க. இதுக்கு சரியான என்ன கோட்டி மன்றம்னா, ஆனா இந்த புலம் தானிய குவியல் இதுலயும் நீங்க வந்து குழம்பிருக்க வாய்ப்பு இருக்கு. புலம் அப்படின்னா அழகு, அழகு. அப்ப தானிய குவியல் வந்து பொலி. பொலின்னு போட்டா தானிய குவியல்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. டெலிகேட், இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். டெலிகேட் பேராளர். சாம்பியன் வாகை சூடு. ப்ரொபோசல், ப்ரொபோசல்னா கருத்துரு. புரோட்டோகால் மரபு தகவு. புரோட்டோகால்னா மரபு தகவு. 3 4 1 2 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். கீழ்கண்டவற்றில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லில் தவறானது எது? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லில் தவறானது எது? பெஞ்ச் விசிப்பலகை கரெக்ட் தான். சாக் பீஸ் சின்ன கட்டி கரெக்ட் தான். இது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆச்சு. இது எவர் இரு வரும். இல்ல இரு வரும். எவர் சில்வர். எவர் சில்வர்னா நிலை வெள்ளி. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவர் சில்வர் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா
நிலை வெள்ளி. பிளாஸ்டிக் அப்படின்றது நெகிழி. அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் தருக. மிசைல். மிசைல்னா என்னது? ஏவுகணை. அப்ப ஏ ஊர்திக்கு என்ன வரும்? கலைச்சொல்ல ஏ ஊர்திக்கு என்ன வரும்? லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள். வானூர்திக்கு ஏரோப்ளேன். மின்னணு கருவி எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் டிவைஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல்வரிசையை குறிப்பிடு. இக்கு இங்கு இச்சு இஞ்சி அந்த வரிசையை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் அந்த மாதிரி கொஸ்டின் தான். இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இதுல வந்துட்டு கண் 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 காமனா இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து வர எழுத்தை தான் நம்ம பார்க்கணும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இட்டு இன்னு. அப்ப இதுதான் கரெக்ட். இந்த வரிசை தான் கரெக்ட். நீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, அந்த வரிசை கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுத. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு புக் பேக்கும் கூட. லாஸ்ட் நடந்தா குரூப் 2 குரூப் 2A கொஸ்டின்ல கூட இது கேட்டிருந்தாங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளனுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 57வது கொஸ்டின், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். நயங்கள் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோனை இது இருக்கு, காவனா காவனம் மோனை இருக்கு, எதுகை இருக்கு, தமிழே தமிழே இயல்பு இருக்கு. ஆப்ஷன் சி. இது ஒரு புக் பேக்கும் கூட. மோனை எதுகை இயல்பு. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிகுமா? மிகச் சிறிய. வல்லினம் மிகுது. இருபேரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகுமா? மிகும். சாரை பாம்பு. மார்கழி திங்கள். வல்லினம் மிகுது. ஓமை தொகையில் வல்லினம் மிகுமா? அப்பளே முன்னாடியே பார்த்தோம், மலர்பாதம். வல்லினம் மிகுது. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுமா? மிகும். புலித்தோல். புலித்தோல். அப்பா எல்லாத்துலயுமே மேற்கொண்ட தவறானது கேட்டிருக்காங்க. எதுவுமே தவறல, எல்லாமே சரிதான். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் மயங்கொலி நீங்கிய இணையில் தவறானது எது? புறம் வெளி புறம் நகர். கூறிய கூர்மையான கூறியன சொன்ன இது கரெக்ட். வால் விலங்கின் உறுப்பு. வால் கொலைக்கருவி இதுவும் கரெக்ட். உழவு நடமாடு. உழவுனா வேவு பார்த்தல், உழவு துறைன்னு சொல்லுவாங்கல்ல, வேவு பார்த்தல் இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ. நீங்க எப்படி தவறானது கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து தவறு. எப்படின்னா புறம் எங்க வரும்னா வெளிப்புறம் சொல்லுவோம். வெளிப்புறம். அதே மாதிரி வந்துட்டு இது எங்க வரும்னா நகர்ப்புறம். ஸோ இப்படி மாற்றி வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு தவறான இணை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருட்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆம். இடைச்சொல்லை பற்றி வந்துட்டு ஒரு சாப்டரே இருக்கு, அதை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. அதில் இந்த கண்டென்ட் இருக்குது. ஆம் தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேக் நியூஸ் அப்படின்னா கலைச்சொற்கள் என்ன? இது வந்து ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். ஃபேக் நியூஸ் வந்துட்டு ஃபேக்னாலே தெரியுது பொய்ன்னு, ஈஸியாக ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். பொய் செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி. கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத
அச்சுப்படி. லே அவுட் அப்படின்னா செய்தித்தாள். லே அவுட்னா என்னது? செய்தித்தாள். அப்ப 2 3 4 1. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயர் சொல்லின் வகை அறிதல். மாட்சி. பெயர் சொல்லின் வகை அறிதல் மாட்சி. இந்த சி வந்துட்டு பண்பு பெயரோட விகுதி. மான் கூட்டல் சி மாட்சி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இதோட விகுதியை பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். விகுதிகளும் நிறைய இருக்கு, புக்லையும் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. மாட்சி சி வந்து பண்பு பெயரோட விகுதி, அதனால சி ஆப்ஷன் சி ஆன்சர் பண்பு பெயர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் பயிற்சியில் இருக்கும் சிங்கமே வான வீதி திகு திகு என எரிக்கும் என பாடியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் உரிய சொற்கள் பற்றி தவறானவற்றை காண்க. சரி, உரிச்சொற்களை பற்றி தவறானவற்றை காண்க. உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும். கடிமலர், மணமிக்க மலர். மணமிக்க மலர் மலர் பெயர். மணமிக்க வினை. ஸோ பெயரையும் வினையும் வந்துட்டு சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும். உரிச்சொல் இசை, பண்பு, குறிப்பு என்னும் பொருட்களுக்கு உரியதாய் வரும். இதுவும் கரெக்டு. உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருளுடையவை. தனித்த ஆதலால் இவை தனித்து வழங்கப்படுகிறது. என்னதான் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றுமே வந்து சால, தவ, நனி, உரு இது எல்லாமே வந்துட்டு தனித்த பொருள் உடையவனாக இருந்தாலும் கூட அது தனித்து வராது. ஆனால் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா இவை தனித்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் 3 வந்துட்டு தப்பு. உரிச்சொற்கள் செய்யலுக்கே உரியன அப்படின்னு நல்லுணர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது கரெக்ட். அப்ப என்ன கேட்டிருக்கேன்? தவறானது 3 மட்டும் தவறானது. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களில் தவறான இணையினை காண்க. தவறான இணையினை காண்க. அண்ணா கயிறு. அண்ணா கயிறு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதை வந்து தூய தமிழ் என்ன சொல்லுவாங்க? அரஞான் கயிறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாட்டை முழுங்குன்னு சொல்லுவோம். அதை வந்து விழுங்குன்னு சொல்றதுதான் கரெக்ட். பேச்சு வழக்கில் நம்ம முழுங்குன்னு சொல்றோம். ஆனா முழுங்குக்கு கரெக்டான தமிழ் சொல் வந்து விழுங்கு. ஓகே. எலுமிச்சம் பழம், அது வந்து தூய தமிழ் சொல் எலுமிச்சம் பழம். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, கறிவேப்பிலைன்னு போட்டிருக்கோம். இது வந்துட்டு இந்த இல்லு வராது, கறி வேப்பிலைன்னு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு பேச்சு வழக்கு எதிரான தூய தமிழ் சொற்களில் தவறானது வந்து ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். திமிழுடன் கூடிய காளை ஒன்று ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? எங்குனா ஆப்ஷன் பி கல்லூத்து மேட்டுப்பட்டி. அப்ப கரிக்கையூர்ல என்னது? கரிக்கையூர்ல என்னன்னா 3 காளையா பலர் கூடி விரட்டுறது. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஓவியம் வந்துட்டு கரிக்கையூர்ல வந்துட்டு கண்டெடுத்திருக்காங்க. அதே மாதிரி சித்திரக்கல் புடவையில என்ன கண்டெடுத்திருப்பாங்க அப்படின்னா திமிழுடன் கூடிய ஒரு காளையோட ஓவியத்தை வந்துட்டு சித்திரக்கல் புடவையில வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கருவந்துறையில என்னது? எருது விளையாட்டின் போது வந்து இறந்தவனுக்கு நடுக்கல் நட்டியிருப்பாங்க. அது வந்து கருவந்துறையில வந்து கண்டடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான அகரவரிசையினை தேர்ந்தெடுக்க. இது சரியான அகரவரிசைன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டு. இதுல வந்து இக்கிங்கு, இச்சிஞ்சி, இத்திந்தி, இப்பு, இம்மு, இவ்வு வரிசைக்கா வரும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற இதுலையுமே வந்துட்டு அகரவரிசை வந்து கரெக்டா இருக்காது. ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் என்ற ராவணகாவிய பாடலில் அடிக்கோட்டில சொல்லின் பொருள் என்ன? முருகு அப்படின்றது வந்துட்டு தேன். இந்த பாட்டை படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை மலையா இருக்குமோ, ஒருவேளை வயலா இருக்குமோ அப்படின்ற கூட நீங்க யோசிச்சிருக்கலாம்.
ஸோ கரெக்டாக பொருள் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தேன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பற்றற்ற துறவினின் மேலானவர் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? கீழ்கண்டவற்றுள் பற்றற்ற துறவியினும் மேலானவர் என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? இகழ்வரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியின் மேலானவரா? இல்ல, அதை சொல்லல. பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்பவர் தான் பற்றற்ற துறவியின் மேலானவரா? இல்ல. வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வோர் தான் வந்து பற்றற்ற துறவியின் மேலானவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கலை அழகு. கலை லைய பிரிச்சோம்னா இல் கூட்டல் ஐ, உயிர் ஈறு. அதே மாதிரி இங்க பிரிச்சோம்னா மெய் ஈறு, இது மெய் தானே. வாழை இலை, உயிர் முதல். வாழை மரம், இம்ம பிரிச்சோம்னா மரம், இம் கூட்டல் ஆ, அப்ப இம் வந்திருக்கு. மெய் முதல் வரும். வாழை மரம் மெய் முதல். அப்ப ஆன்சர் 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மரபு சொற்களில் தவறானவற்றை காண்க. ஒலி மரபு சொற்களில் தவறானவற்றை காண்க. நரி ஊளையிடும். ஆப்ஷன் ஏ நரி ஊளையிடும். ஆமா, நரி ஊளையிடும் தவறானதான் கேட்டிருக்காங்க. நரி ஊளையிடும் கரெக்ட் தான். குதிரை கத்தும். குதிரை கத்துமா? குதிரை வந்துட்டு கணைக்கும். அப்ப எது கத்தும்? நாய் கத்துமா? நாய் குறைக்கும். எது கத்தும்? கழுத கத்தும். கழுத வந்து கத்தும். மற்றதெல்லாம் கோட்டான் குளரத்தான் செய்யும், வண்டு முரளத்தான் செய்யும். மற்றதெல்லாம் கரெக்டு. ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் பி குதிரை கத்தும் என்பது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இந்து அப்படின்னு பார்க்கும்போது இக்கு அப்படின்னு ஆ ஃபர்ஸ்ட் எழுத்து ஆல இருக்கு, ஆவணால இருக்குது. அதனால நம்ம ரெண்டாவது எழுத்தை தான் நம்ம பார்த்து ஆகணும். அப்படி பார்க்குறப்ப இங்க இவ் வரிசையில வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்களேன், இக்கு இது வரிசைக்கா வருது. இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து கடைசி இவு. ஸோ இந்த வரிசை தான் வந்துட்டு அகர வரிசையில கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என யார் பாடியிருக்காருன்னா பாரதியார் பாடியிருக்காரு. கரெக்டு. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்துட்டு இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். கரெக்டு. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழனாகும். இது சொல்ற நூல் வந்து திவாகர நிகண்டு இல்ல, பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு தான் வந்துட்டு சொல்லியிருக்கோம். இனிமையும் நீர்மையும் தமிழனா ஆகும் சொல்றது வந்து பிங்கள நிகண்டு. அப்ப தவறானது எதுன்னு கேட்டிருக்கோம். இதுல தவறானது 4 மட்டும். ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், மரபு சொற்களை பொறுத்துக. ஈச்சம் ஓலை. ஈச்சம் ஓலை. மூங்கில், மூங்கில் வந்து இலைதான், மூங்கில் இலை. வேப்பம் வேப்பந்தலை. வேப்பந்தலை அரஸ்டுவான்னு சொல்லுவாங்களா, வேப்பந்தலை. வேப்பம் தலை. தாளை மடல். ஸோ ஆன்சர் 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கூற்று, தமிழ் வழி 1924 புதுகையில் பிறந்தார். மே தினமே வருகை என்பது தமிழ் வழி நூல்களில் ஒன்று. தமிழ் வழி இருந்த ஆண்டு 1965. மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது கேட்டிருக்கோம். தவறானது என்னது? ஆப்ஷன் கூற்று 1 வந்து தவறு. ஏன்னா புதுகை இல்ல, புதுவை. புதுச்சேரியில தான் அவர் வந்து பிறந்திருப்பாரு. ஸோ தவறானது 1 மட்டும். ஆப்ஷன் டி 1 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து உன்.
இதெல்லாரும் மோஸ்ட்லி போட்டிருப்பீங்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் வந்துட்டு பொருள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓரெழுத்து ஒரு மொழி தான் இப்போல்லாம் வந்துட்டு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் நல்லா படித்து வச்சுக்கோங்க குழப்பாம. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடிசில் என்பதன் பொருள் தருக. அடிசில் என்பதன் பொருள் தருக. அடிசில் என்பது சோறு. அடிசில் என்பதன் பொருள் என்னன்னா சோறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக உயிர்முன் உயிர். பொறுத்துக உயிர்முன் உயிர். அதுக்கு முன்னாடி இதை பிரிச்சுக்கிடுவோம். மணி அடி. மணி கூட்டல் அடி. ஆளிலை. ஆள் கூட்டல் இலை. பனிக்காற்று. பனி கூட்டல் காற்று. மரக்கிளை. மரம் கூட்டல் கிளை. உயிர் முன் உயிர். மணி பிரிச்சோன்னா இன் கூட்டல் இ. இதான் உயிர் முன். இங்கே உயிர் இங்கே உயிர். உயிர் முன் உயிர். மணி அடி. உயிர் முன் மெய். பனி. இந்த நீயை பிரிச்சு பாருங்க. இன் கூட்டல் இ. அடுத்து காற்று. இக்கு கூட்டல் ஆ. உயிர் முன் உயிர் முன் மெய். அப்ப உயிர்மின் மெய் என்று பனிக்காற்று. அதே மாதிரி வந்து மெய்முன் உயிர். அது இங்க பார்த்தாலே தெரியுது. உயிர் மெய்முன் உயிர் வந்துட்டு ஆளிலை. மெய்முன் மெய் மரக்கிளை. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 3 2 4 ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றாக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் டேஸ் மை தோன்றும். இ ஐ வழி எவ்வும். எவ்வும் ஏ வரும். ஏனைய உயிர்வழி வவ்வும் வகர வரும். ஏனைய உயிர்வழி இ ஐய தவிர மற்ற உயிர்வழி வந்தா வகர வரும். ஆப்ஷன் பி கரெக்ட். பாரதி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? யாருன்னா ஆப்ஷன் சி தமிழொலி. ஆப்ஷன் சி தமிழொலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பென்டிரைவ் என்பதுக்கு வந்து தமிழ் சொல் என்ன? பென்டிரைவ் என்பதன் தமிழ் சொல் என்ன? இந்த கொஸ்டின் டிஎன்பிசில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பென்டிரைவ் என்பதன் தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா விரலி. அப்ப இசுகைனா என்ன? இசுகைனா ஒய்ஃபை. ஒய்ஃபை வந்து இசுகைன்னு சொல்லுவாங்க. அப்ப கீச்சகம்னா என்ன? கீச்சகம்னா ட்விட்டர். ட்விட்டர். இணைக்கினா என்னது? இணைக்கினா மோடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கோடிட்ட சொல்லில் அமைந்த எழுத்துக்களின் மாத்திரை வந்துட்டு கேட்டிருக்காங்க. தரும் வள்ளல். தரும் வள்ளல். இதுல எல்லாருமே வந்து ஆப்ஷன் பி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். எல்லாரும் வந்துட்டு ஈஸியா தப்பு பண்ற கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப குறில் எழுத்து வந்தா மாத்திரையோட அளவு வந்துட்டு 1. குறில் வந்தா மாத்திரையோட அளவு 1. நெடில் வந்தா மாத்திரையின் அளவு 2. ஓகேங்களா? இதே ஒற்று வந்தா ஒற்றோ ஆயுதமோ வந்தா மாத்திரையின் அளவு வந்து அரை மாத்திரை. அரை மாத்திரை. ஓகேங்களா? இதுல தரும் வள்ளல் இருக்கு. இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து பார்த்தீங்கன்னா மகர குறுக்கமா இருக்கு. ஸோ வருமொழியின் முதல் எழுத்து வகரமா இருக்கு. ஸோ இந்த சொல்ல பாருங்களேன். தரும் வள்ளல் அப்படின்னு சொல்லும்போது இம்மோட மாத்திரையின் அளவு வந்து குறைந்து ஒலிக்குது. மகர குறுக்கத்துல நிலைமொழி ஈற்றெழுத்துக்கு அப்புறம் வகர வரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்தோட மாத்திரையின் அளவு குறைந்து ஒலிக்கும். ஸோ அதனால வந்து இந்த இம் வந்துட்டு ஒற்றுல வருது. அந்த ஒற்று தன்னோட அரை மாத்திரையின் அளவில் இருந்து கால் மாத்திரை அளவு வந்து ஒலிக்குது. அதனாலதான் வந்துட்டு ஆப்ஷன் சி கரெக்ட். 2.25 மாத்திரை வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் வந்துட்டு 6 வகைப்படும். என்னலாம்?
மென்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு 6 வகையா வந்து பிரிக்கலாம் குற்றியலுகரத்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக. நாக்கு, நாக்கு கசட தவிர கா, அப்ப வன்தொடர் குற்றியலுகத்துல வந்து வருது. இரும்பு எங்கன நமன இரும்பு, இது வந்து மென்தொடர் குற்றியலுகத்துல வருது. அமிழ்து எரள வள்ளல், இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகத்துல வருது. முதுகு, இந்த தூவ பிரிங்க, இத்து கூட்டல் ஊ, அப்ப இது வந்து உயிரெழுத்து, அதனால முதுகு வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துல வந்து வரும். ஆன்சர் 2, 1, 3, 4. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். செவிகள் உணவான, இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவான, இது எப்படி சொல்லுவாங்கன்னா செவிக்கு உணவான, செவிக்கு உணவான, செவிக்கு உணவான. அப்போ கு அப்படின்றது வந்து எந்த வேற்றுமை இருக்கும்? ஐ ஆல் கு, 4ஆம் வேற்றுமை தொகையில வந்து வரும். ஆன்சர் பி 4ஆம் வேற்றுமை தொகை கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? தயிர் சோறு, தயிரை உடைய சோறு, இது வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். ஸோ 2ஆம் வேற்றுமை உருவு பயனும் உடன்தொக்க தொகையில் வெள்ளம் மிகுது. அந்த அடிப்படையில் தயிரை உடைய சோறு, அதனால இதுல வந்து வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வெள்ளம் மிகுது. எடுத்துக்காட்டுகள், இதுலேயும் வந்துட்டு வல்லினம் மிகும். சென்னை பல்கலைக்கழகம், இதுலேயும் வல்லினம் மிகும். திருவளர் செல்வன், இதுல வந்து வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா இது வந்து வினைத்தொகை, வினைத்தொகையில வந்துட்டு வல்லினம் மிகாது. திருவளர் செல்வன் இச்சு வராது. அப்ப சரியானது நம்ம கேட்டிருக்கிறோம். 1, 2, 3 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மெய்மயக்கம் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. புலி என்னும் சுவை பெயரும் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். கரெக்டு. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். ரைட். பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். கரெக்டு. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் எரல யா ரா லா முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். இது வந்து அனைத்தும் சரிதான். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வல்லின மிகும் இடங்களில் தவறானதை காண்க. கீழ்கண்டவற்றுள் வல்லின மிகும் இடங்களில் தவறானவற்றை காண்க. பார்த்த பையன், இது வந்து பெயரச்சம். பார்த்த பையன், பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க, மிகாது. வரும்படி சொன்னான், இந்த படி அப்படின்னு முடிகிற சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அப்ப இதுவும் தவறு, வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வியங்கோல் வினைமுற்றா இருக்கு, வாழ்க தமிழ், அதுலயும் வந்துட்டு வல்லினம் மிகாது. வாழ்க்கை படகு, சில உருவகங்களில் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. அந்த சில உருவங்கள்ல வாழ்க்கை படகு உண்டு. ஸோ வாழ்க்கை படகுல வல்லினம் மிகுறது வந்துட்டு கரெக்ட். இதுல தவறானது கேட்குறாங்க. 1, 2, 3 வந்துட்டு தவறானது. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கீழ்கண்டவற்றில் தவறானது சேர்த்து எழுதணும். தமிழ் கூட்டல் பேசியது ஒரு புக் பேக். இந்த 4 ஆப்ஷனுமே புக் பேக் தான். புக் பேக்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிறோம். தமிழ் கூட்டல் பேசு, தமிழ் பேசு. தமிழ் கூட்டல் பேச்சு, தமிழ் பேச்சு. கை கூட்டல் கல், கைகள். எனக்குமே பன்மைக்கு முன்னாடி வந்துட்டு புள்ளி வச்ச எழுத்து வராது, சந்திப்பிலையும் வந்துட்டு வராது. அதனால கை கூட்டல் கல், கை கூட்டல் கல், கைகள். பூ கூட்டல் கல், பூக்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இதில் வந்துட்டு வல்லினம்
மிகுந்திருக்கு, இதில் மிகாது, அதுதான் வந்துட்டு தவறும் கூட. தமிழை பேசு, தமிழை பேசு இரண்டாம் வேற்றுமை தொகை வந்ததுனால அதில் வந்துட்டு வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன், அது சரியா? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். எனது வராது, என் வரும். என் மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் வரும். அவளது தந்தை அவள் மீது உயிரே வைத்திருக்கிறார். அவளது தந்தை அவள் மீது உயிரே வைத்திருக்கிறார். அது வந்து அவளது தந்தை இல்லை, அவள் தந்தை அவளது மீது, அவளது மீது உயிரே வைத்திருக்கிறார். அப்படி வந்திருந்தாதான் கரெக்டு. இதுவும் தவறு. இதுவும் தவறு. இன்னும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, இது கரெக்டு. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள், இது டைப்பிங் மிஸ்டேக்கு. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள், இதுவும் வந்துட்டு கரெக்டு. அப்போ சரியானே கேட்டிருக்காங்க. 3 4 வந்துட்டு ஆப்ஷன் சி 3 4 சரி. அடுத்து பொறுத்துக. ஆகு பெயர் முகத்தல் அளவை, தண்ணியோ பாலோ எதாக இருந்தாலும் மோந்து வந்து ஊற்றுவாங்க, அந்த முகத்தல் அளவை. அப்போ வந்து லிட்டர் கணக்கில் வாங்குறது தான். அரை லிட்டர் வாங்கு, முகத்தல் அளவு. நீட்டல் அளவை, ட்ரெஸ் அளக்கும் போது வந்துட்டு ஸ்கேல் வச்சு நீட்டி அளப்பாங்க. ஸோ அதனால நீட்டல் அளவை. அப்போ மீட்டர் வந்து 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்றது வந்து நீட்டல் அளவின் கீழ் வந்துட்டு வரும். எடுத்தல் அளவை, ஆப்பிள் போய் கடையில் கேட்டானா அப்படின்னா நிறுத்து போடுவாங்க, நிறுத்து போடுவாங்க. ஸோ கிலோ 2 கிலோ வேணும்னா ஆப்பிள் எடுத்து நிறுத்து கொடுப்பாங்க. அது எடுத்தல் அளவை வந்துட்டு 2 கிலோ கொடு. எண்ணல் அளவை, ஒன்று பெற்றால் ஒளிமயம், இது வந்துட்டு எண்ணல் அளவில் வந்து வரும். 3 4 2 1 சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கார் அறுத்தான் என்பது எந்த ஆகுபெயரின் கீழ் வரும்? கார் அறுத்தான் அப்படின்றது வந்துட்டு எந்த ஆகுபெயர்னா காலவாகுபெயர். ஏன் அப்படின்னா அந்த பக்குவம் வரும்போது அந்த பயிரை வந்து அறுத்துருவாங்க. இதில் கார் அறுத்தான் அப்படின்னா நமக்கு வந்து பொருள் வந்து புரிபடுது. ஏதோ ஒரு பயிரை அந்த காலத்தில் வந்து அறுத்துருக்குறாங்க, அந்த பயிர் காலத்தை ஆகி வருவதனால வந்துட்டு இதை காலவாகுபெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விடைக்கேற்ற வினாவே தேர்க. இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஸோ திருக்குறள் இருந்து வச்சு அதிலிருந்து வந்து வினா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எக்காலத்துக்கும் துன்பம் அடையார் யார் அப்படின்னு வந்துட்டு அப்படின்றதான் வந்துட்டு ஆன்சரு. இனிமே ஃபியூச்சரில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். இதுக்கு வந்து நீங்கள் திருக்குறளோட அர்த்தம் புரிஞ்சாதான் வந்துட்டு வினாவை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை? கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை? நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். யான் நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம் யாம், நாம் சொல்லும் போது தெரியுது அது பன்மை, தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருவு இருக்கும்போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும். இது கரெக்டு, இது கரெக்டு, இது கரெக்டு. சரியானதை கேட்டிருக்காங்க. நீ நீர் நீவிர் நீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர்கள். இது வந்து முன்னிலை ஒருமை பெயர்ல வராது, முன்னிலை பன்மை பெயர்ல வரும். ஸோ இதில் வந்து சரியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 மட்டும் தான் சரி, 4 வந்துட்டு தவறு. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இலக்கண குறிப்பினை தேர்ந்தெடு. சரியான இலக்கண குறிப்பினை தேர்ந்தெடு. வருமலை வினைத்தொகை முக்காலத்தையும் காட்டும். வருமலை, வருகின்ற மலை, அந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்தையும் காட்டும். அப்போ இது வினைத்தொகை கரெக்டு தான். எருதுகோடு சொந்தம் கொண்டாடுது, 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ சொந்தம் கொண்டாடுறது எனது சட்டை, எனக்கு தான் அந்த சட்டை சொந்தம். அந்த மாதிரி சொந்தம் கொண்டாடுறது எல்லாமே வந்துட்டு 6ஆம் வேற்றுமை தொகை வரும். எருதுகோடு, எருதுனா என்னது? மாடு சொல்லுவோம் இல்லையா? எருதுகோடு அதோட கொம்பு, அப்போ கொம்பு அதுக்கு சொந்தமானது தானே. ஸோ அதனால எருதுகோடுன்றது வந்து கரெக்டு தான், 6ஆம் வேற்றுமை தொகையில் தான் வரும். பைங்கிளி, இது ஈஸியாக தெரியும், பசுமை கூட்டக்கிளி பைங்கிளி. ஸோ இது வந்து பண்பு தொகையில் தான் வரும். வெரி ஈ, இது வந்து செய்யுளிசை அலைப்படைன்னு இருக்கு. வெரி வந்து சொல்லிசை அலைப்படையில் வரும், செய்யுளிசை அலைப்படையில் வராது. சொல்லிசை அலைப்படையில் வந்துட்டு
வரும். அப்ப இதுல வந்து சரியானதை கேட்டிருக்கோம். சரியானது எதுன்னு கேட்டீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொரீசியஸ் மற்றும் இலங்கை. இதுதான் கரெக்ட். அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா ஆட்சி மொழி. தமிழ் வந்துட்டு இலங்கையிலையும் சிங்கப்பூர்லயும் ஆட்சி மொழியாக இருக்கு. ஸோ மொரீசியஸ் இலங்கையில பணத்தாளில் வந்துட்டு தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு அடைந்து பொறுத்துக. இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினும் கூட. வலை இதுதான் இதுல ஆன்சர்லயே இருக்கு பாருங்க. மீன்பிடி வலை. வலை அப்படின்னா பொந்து. வாழை மீன் சொல்லுவாங்கல்ல, வாழை அது வந்து மீன் வகை. வாழை மர வகை. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவை பிறவினை அல்லாத ஆகும்? பிறவினை என்னது? வினை வந்துட்டு தானே செஞ்சா தன்வினை, வேற ஒருத்தவங்க வந்து செய்ய வச்சா அது பிறவினை. அப்ப வேற யாராச்சும் செய்ய வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். பிறவினை அல்லாதது அவனை திருந்த செய்தான். யாரோ வந்து அவனை வந்து திருத்தியிருக்காங்க. அப்ப இது பிறவினை தான், பிறவினை அல்லாது இல்லை. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் ஒரு ஓரமாக உட்காந்து நன்றாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதுல யாருமே வந்து உள்ள போயிட்டு அவங்கள படிக்க வைக்கலாம், அவங்களாவே படிச்சுக்கிறாங்க. அப்ப பிறவினை அல்லாதது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி அவர்கள் நன்றாக படித்தனர் என்பதான் வந்துட்டு பிறவினை அல்லாது. அப்ப அவர்கள் நன்றாக படித்தனர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அது தன்வினையில வரும். தந்தை மகனை நன்றாக படிக்க செய்கிறார். தந்தை வந்து மகனை படிக்க வச்சிருக்காரு. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணி பள்ளிக்கு வந்து புத்தகங்களை வந்துட்டு வர வச்சிருக்கிறார். இதுல எல்லாமே வந்து பிறவினை அல்லாது. எதுனா ஆப்ஷன் ஏ, சி, டி வந்து பிறவினை, பி மட்டும் வந்து பிறவினை அல்லாது. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் பிசிராந்தையார் என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின், அதில் வச்சிருந்தாங்க. ஸோ நான் எழுதும்போது இந்த கொஸ்டின் வந்து தப்பாக தான் போட்டேன். இது வந்து கவிதை நூலில் நாடக நூல். பாரதியாரின் பிசிராந்தையார் என்னும் கவிதை நூல் கிடையாது, நாடக நூல். நெக்ஸ்ட் அடுத்த கூற்று பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். இவரின் குடும்ப விளக்கு என்னும் நூல் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளரும் என்பதை காட்டுகிறது. கரெக்ட். பெண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என கூறியவர் பாரதிதாசன். இதுவும் கரெக்ட். மேற்கண்டவற்றில் சரியானது கேட்டிருக்காங்க. சரியானது 2, 3, 4. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐப்பசி மாசம் அடமலை இம்பாங்க. ஐப்பசி மாசம் அடமலை இம்பாங்க. இத்தொடரில் பிழை நீங்கிய வடிவம் எது? பிழை நீங்கிய வடிவம் ஆப்ஷன் டி ஐப்பசி மாசம் அடைமலை. அடமலன் போடக்கூடாது, அடமலன் போடவே கூடாது. இதுல வந்துட்டு அடைமலைன்னு சொல்றதுதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஐப்பசி மாசம் அடைமலை என்பார்கள் என்பது கரெக்டு. அவ்வளவுதான். 100 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் காணொலி பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு அது வந்து ஒரு ஊக்கமா இருக்கும். தேங்க்யூ.